இலங்கை மக்களே எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மதிய வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி மேலும் மேலும் தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்கள் மணிகண்டன் வதரமன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அறிக்கையில் இலங்கையில் இன்றைக்கி கனமழை பதிவாக போகுது. இதை பற்றி நம்ம இந்த அறிக்கையில் ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எந்தெந்த இடங்களில் கனமழை பெய்ய போகுது, எந்தெந்த மாகாணங்களில் கனமழை தீவிரமாக பதிவாக போகுது, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இலங்கை மக்களே, சரிங்களா? மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு எல்லோரும் லைக் போட்டுருங்க. மறக்காமல் லைக் செய்துவிட்டு பார்க்கவும். இன்றைக்கான தேதி ஏப்ரல் மாதம் 20/4/2026 ஆகுது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தற்பொழுது அதிகமான வெயில் அடித்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அதிகமான வெயில் அடித்தாலும் இலங்கையில் அப்பப்போ வெயில் அடிக்கும், அப்பப்போ மழையும் பெய்ய போகுது. இலங்கை வானிலை பொறுத்த வரைக்கும் காலையில் கொஞ்சம் வெயில் அடித்தாலும் ஒரு மதியானம் ஒரு 3 மணிக்கு மேலே இலங்கை மாகாணங்கள் முழுவதும் பரவலான மழை இன்றைக்கி வெளுத்து வாங்க போகுது. இன்றைக்கி அறிவிக்கப்பட்ட தேதி 20ஆம் தேதி. 20, 21, 22, 23 இந்த தேதிகளில் இலங்கை மாகாணங்கள் மக்கள் எல்லோரும் கவனமாக இருங்க, சரிங்களா? கவனமாக இருங்க. கண்டிப்பாக வட இலங்கை முதல் தெற்கு இலங்கை யாழ்ப்பாணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் முதல் கீழே திருகோணமலை, அதே போல் இந்த அம்பாந்தோட்டை வரைக்கும் பரவலான மழை பதிவாக போகுது. மிக நீண்ட பரவலாக மழை பதிவாக போகுது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இன்றைக்கி எந்தெந்த இடங்களில் பாதிப்பு ஏற்படுத்த போகுது, இதில் ஒரு பாதிப்பும் இருக்கிறது. இலங்கை மக்களே கவனமாக இருங்க. எங்கே போனாலும் மறக்காமல் ரெயின் கோட்டை கூட கொண்டு போங்க. ஸோ அடுத்தபடியாக இலங்கையில் காலை முதல் தற்பொழுது வரைக்கும் மழை பதிவாகாமல் வெயில் மட்டுமே பதிவானாலும் கவலைப்பட தேவையில்லை. வரக்கூடிய மணி நேரங்களில் இலங்கையில் கனமழைக்கான எச்சரிக்கை இலங்கை மாகாணங்கள் முழுவதும் இன்றைக்கி தென்படுகிறது. மழை வருவதற்கான அறிகுறி கிட்டத்தட்ட இலங்கை மாகாணங்கள் முழுவதும் 100% மேலே இருக்கிறது. இன்றைக்கி கனமழைக்கான வாய்ப்புகளும் ஒரு சில இடங்களில், ஒரு சில பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இலங்கைக்கு இருக்குது. இலங்கை மக்களே நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மழை வரும்பொழுது எல்லாருமே இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களும், எல்லா விவசாயிகளும், இலங்கையில் பார்த்திங்கன்னா விவசாயிகளாக இருப்பாங்க, எல்லாருமே கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இலங்கையோட மத்திய உள்பகுதி, அதாவது மத்திய அந்த மேற்கு பகுதிகளுக்கும் கிழக்கு பகுதிகளுக்கும் மத்திய இந்த சென்று அந்த நடு மைய பகுதியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இலங்கையில் கனமழை புரட்டி எடுக்க போகுது. கனமழை பெய்வது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில், ஒரு சில இலங்கையோட மத்திய உள்பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் தற்பொழுது தென்படுகிறது. இலங்கை மக்களே இது எச்சரிக்கையாக இருங்க. கோடை மழை தானே, கோடை மழை அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி தரும். இதனால் என்ன நமக்கு பெருசாக ஆகிறப்போன்னு நினச்சிடாதீங்க. இலங்கை மக்களே தற்பொழுது காலநிலை மாற்றங்கள் வலுவாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. திடீரென்று மழையும், திடீரென்று வரலாறுக்கான அளவிற்கு மழையும் தற்பொழுது பெய்ய தொடங்கியிருக்கு. இதனால் உங்களுக்கும் இலங்கைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரலாறுக்கான அளவிற்கு மழை பெய்யலாம். அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இலங்கை மாகாணங்களில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களும், எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு திடீரென்று ஒரு எச்சரிக்கை நான் கொடுக்குறேன். மேலே யாழ்ப்பாணத்திற்கு இன்றைக்கி மழை பெய்ய போது யாழ்ப்பாணம், அதே போல் முல்லைத்தீவு, வவுனியா, அதே போல் இந்த புத்தாளம்னா பரவலாக மழை இருக்குது இன்றைக்கி. அதே போல் இந்த வவுனியா, வட இலங்கை யாழ்ப்பாணம் முதல் கீழே தெற்கு இலங்கை அம்பாந்தோட்டம் வரைக்கும் இன்றைக்கி பரவலான மழை பதிவாக போகிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே கவனமாக இருங்க. அம்பாறை மற்றும் இந்த திருகோணமலை பகுதி, அம்பாறை, திருகோணமலை, முல்லைத்தீவுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு மழையாக வரப்போகுது இன்றைக்கி. அதே போல் ஜெயவர்த்தனபுர கோட்டை வரக்கூடிய மணி நேரங்களில் ஜெயவர்த்தனபுர கோட்டை பரவலாக கனமழை வெளுத்து வாங்க போகுது, சரிங்களா? தற்பொழுதே ஜெயவர்த்தனபுர கோட்டைக்கு மிக அருகில் கனமழை தீவிரமாக பதிவாகி வருகிறது. கடலில் மிக அருகே தான், ரொம்ப தூரம் கிடையாது. அதே போல் இந்த புத்தாளம் மிக அருகில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மேகமாக உள்ளே வரப்போகுது. நேரங்கள் ஆக ஆக வெயில் அடிக்க இலங்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேகமாக உள்ளே கனமழையாக பெய்ய போகுது. இலங்கை மக்களே நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க இன்றைக்கி. அதே போல் இலங்கையோட இந்த சென்று மத்திய உள்பகுதிகளுக்கு பரவலான மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. பரவலான மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் நம்மக்கிட்ட இருக்குது. அதே போல் இந்த பெந்தோட்டை, காளி, அதே போல் இந்த அம்பாந்தோட்டைக்கெல்லாம் பரவலாக இந்த தெற்கு இலங்கை அம்பாந்தோட்டை பதுளைக்கெல்லாம் கண்டிப்பாக கனமழை இருக்கும். அதே போல் இந்த பொத்துவில் மற்றும் இந்த அம்பாறை, மட்டக்களப்புக்கு எல்லாமே பரவலான மழை காத்திருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில்
மட்டக்களப்பு மற்றும் அம்பாறைக்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. அதே போல் இந்த திருகோணமலை, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் தீவு, அதே போல் இந்த மன்னார் வளைகுடா பகுதி, நம்ம தமிழக இந்த கடற்கரை ஓரம் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் வரைக்கும் நீங்கள் இந்த மழை வந்து போக போகுது. மன்னார் வளைகுடா பகுதிக்கும் இந்த கடல் பகுதி, அதாவது தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் இந்த ஒரு சென்றான அந்த கடல் பகுதிகளுக்கும் பாம்பன் பாலத்திற்கும் மழை வந்து பதிவாக போகுது. இலங்கைக்கு கண்டிப்பாக இலங்கையில் மழை பெய்து விட்டு தான் நம்ம தமிழகம் நோக்கி மழை வந்து முன்னேற வாய்ப்பு இருக்குது. இந்த பாம்பன் பாலத்திற்கும் மற்றும் இந்த கோடியக்கரை முனைக்கும் வேதாரண்யம் மற்றும் இந்த டெல்டா நோக்கி மழை வந்து முன்னேற வாய்ப்பு இருக்குது. யாழ்ப்பாணத்திற்கு கண்டிப்பாக மழை வரும். யாழ்ப்பாணம் மற்றும் வட இலங்கையில் நேற்று அறிவித்ததுபடியே சில இடங்களில் மழை பெய்திருக்கிறது. மேலும் தெற்கு இலங்கையில் அறிவித்ததுபடியே மழை பெய்து நேற்று. இன்றைக்கி அதே போல் பரவலாக நேற்று போல் இல்லாமல் நீங்கள் வந்து பரவலாக மழை வந்து பதிவாகக்கூடும். இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருங்க. எங்கே சென்றாலும் மறக்காமல் இன்று முதல் அடுத்த ஒரு 3-4 நாளைக்கு ஒரு 4 தினங்களுக்கு 4 days எஸ்டிமேட் ஹெவி ரெயின் இருக்குது. இலங்கை மாகாணங்கள் முழுவதும் 4 days நெக்ஸ்ட்டு 4 days எஸ்டிமேட் ஹெவி ரெயின், எஸ்டிமேட் ஹெவி விண்ட். பி சேஃப் ஸ்ரீலங்கா பீப்புள் ஆல் பிளேஸ் ரெயின், ஆல் பிளேஸ் கண்டினியூ ரெயின். ஸோ எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்க. விட்டு தான் மழை பெய்யும். இந்த மழையோட நேரம் 1 மணி நேரம், சரிங்களா? 1 மணி நேரத்தில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யுமோ அவ்வளவு சென்டிமீட்டர் மழை வந்து கொட்டு தீர்த்துரும் இலங்கையில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இலங்கையில் போதும் என்ற அளவிற்கு மழை வந்து பெய்ய போகுது இன்றைக்கி. இலங்கை மக்களே, தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றால், மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றால், கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றால் இலங்கையில் காற்று குவிதல் ஏற்படுத்தி காற்று சந்திப்பதனால அதிகமான மழை வந்து பதிவாக போகுது. கோடை மழை, அதுவும் அம்பாறை, மட்டக்களப்புலாம் வெளுத்து வாங்க போகுது. அதே போல் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சியெல்லாம் பரவலாக மழை இருக்கும். வட இலங்கை வரைக்கும் பரவலாக மழை தான். தெற்கு இலங்கையில் மிக நீண்ட பரவலாக, தெற்கு இலங்கையை பார்த்தீங்கன்னா இலங்கை மாகாணங்கள், தெற்கு இலங்கை மாகாணங்கள் எங்கும் ஒதுக்காமல் பரவலான மழை பெய்ய போகுது. இன்றைக்கி ஒரு 2 மணிக்கு மேலே மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஒரு 2-2:30 மணிக்கு மேலே, 3 மணிக்கு மேலே, மாலை 4 மணி, 5 மணி, 6 மணி, 7 மணி, அதே போல் 8 மணி, இரவு 10 மணி வரைக்கும் இலங்கையில் கனமழை வந்து புரட்டி எடுக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, விவசாயிகளும் சரி, எல்லோரும் கவனமாக இருங்க. பாதுகாப்பாக வீடியோ எடுங்க. இலங்கை மக்களே, மழை வரும்பொழுது வீடியோ எடுத்து அனுப்புங்கள், சரிங்களா? நான் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். இலங்கை மக்கள் யாராவது அங்கே மழை பெய்தால் உடனடியாக இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ எடுத்து அனுப்பலாம். அச்சமின்றி அனுப்புங்க, சரிங்களா? வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா இலங்கையில் எப்படிப்பட்ட மழை பெய்யுது, சரிங்களா, அப்படிங்கிறத உங்களுக்கு தான் தெரியும். மறக்காமல் மழை பெய்தால் இலங்கையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இந்த விவசாயிகள் மறக்காமல் அச்சமின்றி வீடியோ பதிவை எடுத்து அப்படியே நம்ம இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுங்க, சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக மழை பெய்யும் போது கவனிக்க, மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மக்கள் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாதவை முதல்ல பார்க்கலாம். மழை பெய்யும் பொழுது செல்ஃபோனுகள் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. வீடியோ எடுங்க, அதுக்குன்னு செல்ஃபோனுகள் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. 2வது டிவி பார்க்காதீங்க. 3வது மரத்தின் அடியில் நிற்காதீங்க. மழை வரும்பொழுது மரத்தின் அடியில் எக்காரது கூட நிற்காதீங்க. 4வது வயல் பக்கம் போகாதீங்க. அதாவது மரத்தின் அடியில் நிற்பதும், வெளியில் போயிட்டு வருவதும், கடைக்கு போயிட்டு வருவதும், மழை பெய்து கொண்டிருக்கும் போது எங்கும் போகாதீங்க. வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது, சரிங்களா? இங்கே மக்களே ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. அடுத்தபடி என்னென்ன செய்ய வேண்டும்? மழை வரும்பொழுது ரெயின் கோட்டை அணிய வேண்டும். 2வது எங்கே சென்றாலும் குடை எடுத்துகிட்டு போங்க. குடை ரொம்ப முக்கியம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த படுதா, சீட்டு, அந்த மழை வரும்பொழுது என்னென்ன நீங்கள் பண்ணுவீங்களோ நல்லா பண்ணிடுங்க, சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து மழை இருக்குது, தீவிரமான மழை பதிவாக போகுது. இலங்கை மாகாணங்கள் முழுவதுமே தீவிரமான மழையாக பதிவாக போகுது. ஸோ அடுத்தபடியாக மேலும் ஒரு தற்பொழுது வந்துள்ள ஒரு மிக முக்கியமானது, தற்பொழுது இலங்கைக்கு மிக அருகில் கனமழை பதிவாகி வருகிறது. சற்று முன் கிடைத்த ஒரு தகவலின்படி தற்பொழுது இலங்கைக்கு மிக அருகில் கனமழை பதிவாகி வருகிறது. அந்த மழையோட நேரடியான ரேடார் காட்சி நீங்கள் பார்க்க முடியும். தற்பொழுது இலங்கைக்கு மிக அருகில், அதாவது இலங்கையோட மேற்கு பகுதிகளுக்கும் தற்போது இலங்கையை ஒதுக்கிவிட்டு இலங்கைக்கும் எல்லா 4 புறமும் தற்பொழுது மேகங்கள் உருவாகி வருகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாகவே இலங்கையில் கனமழை பெய்ய போது அறிவித்ததுபடியே கனமழை வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் நேரம் கடந்து செல்ல இலங்கை மாகாணங்கள் முழுவதுமே பரவலான மழை பதிவாக போகுது. இலங்கை மக்களே எல்லாரும் எச்சரிக்கையாருங்க. வட இலங்கை முதல் கீழே அம்பாத்தோட்டை வரைக்கும், தெற்கு இலங்கை வரைக்கும் கண்டிப்பாக கனமழை தீவிரமாக பதிவாக போகுது. எல்லாரும் எச்சரிக்கையாருங்க. மழை பெய்யும் போது இடி மின்னல் தாக்கம் கண்டிப்பாக அதிகரிக்க போகுது. எல்லாரும் கவனம் பாருங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.